டிக்கெட் பரிசோதகர் என்று கூறி பயணிகளிடம் மோசடியில் ஈடுபடும் சினிமா காட்சி போல் ஒரு சம்பவம் வந்தவாசியில் அரங்கேறியுள்ளது. இவர் பயணிகளை விட்டு நடத்துனர்களிடம் வசூலித்து சிக்கியது எப்படி? வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்திற்கு செக்கிங் இன்ஸ்பெக்டர் உடையில் சென்ற ஒருவர் சேத்துப்பட்டு, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்துள்ளார். மேலும் அரசு பேருந்து நடத்துனரிடம் தான் செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்று கூறி பணம் கேட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த நடத்துனர்கள் வந்தவாசி போக்குவரத்து பணிமனையில் உள்ள கிளை மேலாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று செக்கிங் இன்ஸ்பெக்டர் உடையில் இருந்தவரை அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். விசாரணையில் அவரது பெயர் இளங்கோவன் என்பதும் போலி செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்பதும் தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடித்து சென்று வந்தவாசி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இளங்கோவனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆரணி அடுத்த கொசப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டு அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து வந்துள்ளார். பின்னர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது இளங்கோவன் குடும்பத்துடன் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் வசித்து வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்று கூறி நடத்துனர்களிடம் பணம் வசூல் செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் இவர் ஏற்கனவே 3 முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இளங்கோவனை 4வது முறையாக கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இளங்கோவன் அணிந்திருந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் சீருடையையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அரசு பேருந்து நடத்துனர்களிடம் செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்று கூறி பணம் வசூல் செய்த சம்பவம் வந்தவாசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.